வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னையில் சர்வதேச சுற்றுலா மற்றும் பயணிகள் உரிமை கழகம் சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: லிட்டோரல் குரூஸ் என்கிற நிறுவனம் கப்பலில் வேலை வாங்கி தருவதாக பல மாணவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு வேலையும் தராமல் பணத்தையும் திரும்ப கொடுக்காமல் மோசடி செய்து வருகின்றனர். கிரிப்டோ கரன்சி மூலமாக பல பேரிடம் பண மோசடி செய்துள்ளனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றுக்கொண்டு பல இளைஞர்களை ஏமாற்றியுள்ளனர். கடந்த 2/2/2026 அன்று தமிழ்நாடு குளோபல் டூரிசம் மாநாட்டில் தமிழக முதல்வர் அவர்கள் முன்னிலையில் சுற்றுலாத்துறை சார்பாக ரூபாய் 300 கோடி மதிப்புள்ள குளோபல் குரூஸ் வில்லேஜ் என்ற திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக அரசால் செய்யப்பட்டுள்ளது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அரசு இனிமேலும் தாமதிக்காமல் மக்களை ஏமாற்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்ததை விசாரித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அவர்கள் கோரிக்கை வைத்தனர். மேலும் பேசிய அவர்கள், 2024ஆம் ஆண்டு பிரவீன்ராஜ் என்கிற நபர் எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நானும் எனது நண்பருமான ராஜா வைஸ் இருவரும் சேர்ந்து விஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் லிட்டோரல் குரூஸ் என்கிற நிறுவனம் ஆகிய பெரிய கம்பெனிகளை நடத்தி வருகின்றோம். ராஜா வைஸ் சொந்த குரூஸ் கப்பல் வைத்துள்ளார். அது சென்னையை மையமாக கொண்டு வெளிநாடுகளுக்கு செல்லும். இதில் வேலை இருப்பதாக கூறினார். சேலம் ஏற்காட்டில் உள்ள ஒரு கேட்டரிங் கல்லூரியின் பேராசிரியரிடம் அணுகி கேட்டரிங் மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி ரூபாய் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரையில் பணம் பெற்றுக்கொண்டு 2025 மே மாதம் வேலை கொடுப்பதாக உறுதியளித்தனர். அதில் பாதிக்கப்பட்டவர் 72 பேரும் ரூபாய் 1,29 லட்சம் இழந்திருக்கின்றனர். நேரில் சென்று பார்த்தபோது அலுவலகத்தை காலி செய்து விட்டிருந்தனர் என்பது கடந்த மாதம்தான் தெரியவந்தது. அந்த நிறுவனத்திடம் ஏமாற்றப்பட்டவர்கள் தற்போது குழுவாக சேர்ந்து சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளோம் என்று அவர் கூறினார். தமிழக அரசின் சுற்றுலாத்துறையிடமே போலி நிறுவனத்தை காட்டி ரூபாய் 300 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட ஏமாற்றுக்காரர்களை கண்டுபிடித்து நாங்கள் இழந்த பணத்தை மீட்டு தரும்படியும், இதற்கு மேலும் யாரும் ஏமாற வாய்ப்பளிக்க விடக்கூடாத வகையில் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தனர்.